ஸ்பெஷல் டே. அதனால் சூப்பராக ரெடியாகி இன்றைக்கி ஃபுல் டே சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த ஹேர் மாஸ்க்லாம் போடுவோம், இன்றைக்கி ஸ்பெஷலாக கொஞ்சம் ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தாங்க இருந்தது இந்த ஹேர் மாஸ்க்கு. சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குமோன்னு தெரிலன்னு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரில. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக ரெடியாகி சீக்கிரமாக வெளியே போயிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்திரிச்சதே லேட்டு. இதில் எங்கே நான் சீக்கிரமாக போகிறது, இப்போவே இவ்வளோ வெயில் வந்துருச்சு. இன்றைக்கி ஃபுல் டே வெயிலில் எப்படா சுற்ற போகிறேன்னு பயந்துட்டே ரெடி ஆகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படியா இல்லை ஊரில் இருக்க எல்லோரும் இப்படியான்னு தெரில. எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு இல்லை ஹேர் கேர் ப்ராடக்ட்டு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் நம்மளே ஏதாவது காசு சேர்த்து வச்சு வாங்கினா, எங்கே ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு மட்டும் இதை போட்டுவிடு, எங்கே கொஞ்சமாக கொடு அப்படின்னு வந்து நம்மளோட தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் ஹேருக்கு அப்ளை பண்ணேன்னே அதையும் எனக்கும் பண்ணுன்றாங்க. அது என்னன்னே தெரியாது. நீ போட்டிருக்க அதனால நானும் போடுவேன், எனக்கும் பண்ணி விடு அப்படின்னு வந்து நின்றுட்டான் இவன். அது என்னென்னலாம் கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போட்டிருக்க நானும் போடுவேன், நீ என்னென்ன பண்ணுறியோ எனக்கும் வேணும் அப்படின்ற கேட்டகரி தான் என் ஹஸ்பண்டு. அப்படி என்ன ஸ்பெஷல் டேனா, என்னோட கல்யாண நாள் தான் இன்றைக்கி. 4 வருஷம் ஆச்சு. ஆனால் 4 வருஷமும் கல்யாண நாள் அன்னைக்கு எந்த ஒரு அனிவர்சரியும் செலிப்ரேட்டே பண்ணதில்லை. இந்த வருஷம்தான் கல்யாண நாள் அன்னைக்கு அதிசயமாக என் புருஷன் லீவ் போட்டு சரி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. மழையே வந்திருக்கும் இன்றைக்கி எங்கள் ஊரில். என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். அதனால் கேட்குறப்பவே கிளம்பிடணும், அவங்க கூப்பிட்றப்பவே வெளியே ஓடிடணும். இல்லைன்னா அதுக்கடுத்து எப்போ கூட்டிகிட்டு போவாங்கன்னு நமக்கே தெரியாது. அதனால் உடனே கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடியாகி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். வேலைக்கு கிளம்புறப்ப இந்த வண்டியில் ஒரு ரவுண்டு மகத்தை கூட்டிகிட்டு போகிறது ஒரு ரொட்டீனாகவே வச்சுருப்பான் மணி. அதுலேருந்து இந்த பையன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்க. சாவி போடணும், அடுத்து சுவிட்சு போடணும், அடுத்து அப்பா வந்து காலில் அதை கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். முதல்ல சாவி போடு, அடுத்து சுவிட்சு போடு, அப்புறம் அடுத்து அவனே கீழே பார்ப்பான் கால் அமுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு. எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறான் இவன் இப்போல்லாம். அங்கே பார்த்தீங்களா, அவனே அமுக்குறானா. இப்படி தான் அவனே ட்ரை பண்ணுறேன்ட்டு அமுக்குவான். முடியாதுங்கிறோடனே அவங்க அப்பாவை கூப்பிடுவான், வந்து அமுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போல்லாம் வர வர ஓவர் அட்டகாசம். முதல்ல எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். போகிற வழியில் இந்த மலை மேலே இருக்க இந்த கோயிலை பார்த்துட்டு இங்கே போகலாம், இந்த கோயில் பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்டேன். முதல்ல இது முருகன் கோயில்னு நினச்சிட்டேன். அதனால் இங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்துட்டேன். படிக்கட்டெல்லாம் சின்னதாக தான் இருக்குது, ஏறி போயிடலான்னு நினச்சி 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் போகும்போதெல்லாம் இந்த கோயிலை பார்ப்போம், ஆனால் உள்ளே வந்துட்டு போகணுன்னு என்றைக்குமே தோணாது. இன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு தோணுச்சு. சரின்னு இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங் 10 படி ஏறுறப்ப ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி மரத்தோட விளையாடிட்டு இந்த குட்டி பையனோட விளையாடிட்டு ஜாலியாக ஏறிட்டேன். அதுக்கு மேலே என்னால் சுத்தமாகவே முடியல. இவங்க அப்பாவும் பையனும் சீக்கிரம் ஏறி போயிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல எல்லாம் உட்காரவே மாட்டான் இந்த மகத்து. ஓடிட்டு ஆடிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது செருப்பு போட்டு நடந்து வாடானா வரமாட்டான். அப்புறம் பார்த்து நம்மளை தூக்கு தூக்குன்ட்டே இருப்பான், நடக்கவே மாட்டான். சரி கொஞ்சம் தூரம் நடக்க வைப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணால் சுத்தமாக முடியாது. எங்கே நிற்கிறானோ அங்கேயே நின்றுட்டு அழுவான். அப்புறம் மறுபடியும் போய் இவனை தூக்கிட்டு போகிறது தான் எங்களுக்கு வேலை. இந்த படிக்கட்டில் என்னால் ஏறவே முடியல. அதனால் மணியே தூக்கிட்டு போன்னு விட்டுட்டேன். என்னால் சுத்தமாகவே முடியல, இந்த வெயிலில் ஏறவே முடியல. ஆனால் இந்த மணி அசால்ட்டாக ஏறிட்டான். இவனையும் தூக்கிட்டு சீக்கிரம் ஏறி போயிட்டான். குடுகுடுன்னுலாம் ஓடுறாங்க. என்னால் நடக்கவே முடியல. ஆனால் பார்த்தா 50 படிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ தான் நினச்சேன், என் உடம்பு எவ்வளோ கேவலமாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. சுத்தமாக இந்த படி கூட ஏறி விட முடியலையே, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அப்போ தான் நினச்சி பார்த்தேன். என்ன தான் காலு கையெல்லாம் வலிச்சாலும் இங்கேருந்து அப்படியே சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. மலை மேலே ஏறி நின்று ஊரை பார்க்குறதே தனி சுகம்தான். அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தது வியூ பாயிண்ட்டு. அப்படியே கால் வலிக்கு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி சாமி கும்பிட உள்ளே போகலான்னு போயிட்டோம். யாருமே இல்லை. அதனாலே கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது முருகன் கோயில் இல்லை, சிவன் கோயில்னு. இங்கே ஒரு சிவன் கோயில் இவ்வளோ அழகாக இங்கே இருக்குன்னே நான் இத்தனை நாளாக நான் பார்க்காம இருந்திருக்கேன். அப்படியே அந்த கோயிலில் பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். மகத்துக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு போல். சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்தான். அவன் விளையாடுறதுனாலே ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் 2 பேரும். அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்ததே டயர்டாயிட்டேங்க நான். சரி இதாக கோயிலுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போகலான்லாம் கூப்பிட்டேன். ஒழுங்கு முறையதே வந்துரு, இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவுன்ட்டு கிளம்பிட்டாங்க. இங்கேயே உட்காந்தா நீ உட்காந்துட்டு தான் இருப்ப, எந்திரிச்சு வான்னு கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஏறுறதான கஷ்டம், இறங்குறது ஈஸி அப்படின்ட்டு நானும் வேகமாக கிளம்பிட்டேன். சரி இறங்குறப்பயாவது இந்த பையனை நடக்க வைப்போன்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் சுத்தமாக முடியல. நான் அங்கேயே தான் நிற்பேன், நீ என்ன தான் தூக்கிட்டு போகணுன்ட்டான். நானும் தூக்கிட்டு ஒரு 4 படி இறங்கினேன். அதுக்கு மேலே சுத்தமாக என்னால் முடியல. அப்புறம் ஹெல்ப்புக்கு பணியை கூப்பிட்டேன். அவன் தலை மேலெல்லாம் தூக்கி வச்சுட்டு நடந்தான். எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு.
இனிமேல் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைச்சி நம்மளும் இதே மாதிரி பையனை தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கேயே. ஏறும்போது தான் குடுகுடுன்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இறங்கும்போதாவது என் கூட பொறுமையாக வாங்கன்னா 2 பேரும் கேட்கல. நீ பொறுமையாக வா, நாங்கள் இப்படி தான் ஓடுவோன்ட்டு ஓடிட்டாங்க. சரி போங்கன்னு நானும் பொறுமையாக இறங்கி வந்துட்டேன். அடுத்து எங்கே போகலான்னு யோசிச்சா அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காயுது. முதல்ல ஜூஸ் குடித்தா தான் மூளையே வேலை செய்யுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நேராக ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்க போயிட்டோம் கடைக்கு. இந்த திண்டல் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் அப்போவே போகணும்னு நினச்சேன். ஆனால் இருக்க கூட்டத்தில் போக முடியாது. அப்புறம் போய்க்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் போகவே டைம் கிடைக்கல. இன்றைக்கி எப்படியாவது அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண நாளுக்கும் இந்த திண்டல் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். அப்போ என் உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த படிக்கட்டை ஏறவே முடியல. 1 மணி நேரம் ஆகி நான் ரொம்ப பொறுமையாக ஏறிட்டு இருந்தேன். இந்த தடவையும் அப்படி தான் இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டே போனேன். நல்ல வேலை அவ்வளோ மோசமாக இல்லை, ஓரளவுக்கு ஏற முடிஞ்சது என்னால். புதுசாக கட்டின கோபுரம் இன்னும் பாதி பெயிண்ட் அடிச்சு அப்படியே இருந்தது. ஆனால் பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த பக்கமும் ஒரு பாதை வச்சுருக்காங்க. பழைய பாதையும் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே ஏன் வெயிலில் ஏறிக்கிட்டு நாங்கள் பழைய பாதை வழியே இப்போ நிழலில் போயிட்டோம். இந்த மாதிரி கோயிலில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் மகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் உட்கார வச்சு கதை சொல்கிறதா இப்போ எங்களுக்கு வேலை. அவனும் பொறுமையாக அழகாக கேட்பான். எங்களுக்கே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இவன் அமைதியாக உட்காந்து கேட்குறான்னு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே அங்கேயே உட்காந்துருப்பான் இவன். கோயிலுக்கு லேட்டாக போனால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சா அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த மகத்தை வச்சுட்டு அங்கே இவ்வளோ நேரம்லாம் நிற்கவே முடியாது. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சாமி பார்க்க போகலான்னு உட்காந்துட்டோம். இப்போலாம் மகத்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அழுவான்ற பயமே இல்லை. இந்த மாதிரி அவனே விளையாட ஆரம்பிச்சிருவான். நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் பாட்டுக்கு தனியாக விளையாடிட்டு இருப்பான். நம்ம சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டா போதும். இப்போல்லாம் இவன் ரொம்ப வளர்ந்துட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டானான்ற மாதிரி தோணுது. குழந்தையா தானே இருந்தான், எப்போ இவன் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போல்லாம் நான். மணி கூட வெளியே போயிட்டா மகத்தை பற்றி நான் கவலையே பட தேவையில்ல. அவனே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பான். சாப்பாடு ஊட்டுறது, தண்ணி கொடுக்குறது எல்லாமே அவனே பார்த்துப்பான். நான் வந்து குழந்தைய பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றுவேன். அதுதான் என்னோடய வேலை. எங்கேயாவது வெளியே போனால் இவன் கூட. இன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருந்தது சாமி கும்பிட. நாங்களும் கூட்டம் குறையுன்னு பார்த்தா குறையவே இல்லை. எவ்வளோ நேரம் ஓடி ஓடி இந்த பையனே டயர்டாகி உக்காந்துட்டான். இப்போல்லாம் வாட்டர் கேன் எடுத்து கொடுத்தா நானே தான் தண்ணி குடிக்கிறேன் அப்படிமா. கையில் நம்மளாம் பிடிக்கவே கூடாது, அவ்வளோ பெரிய ஆகிட்டார் சாரு. நானே தான் குடிப்பேன் அப்படின்னு அவனே வாங்கி வச்சுக்கிட்டான். இவன் இந்த மாதிரி நானே பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் க்யூட்டாக தெரியுமா, அழகாக இருக்கும் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழித்து சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கீழேருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, மேலேருந்து பார்த்தா இன்னொரு மாதிரி அழகாக தெரியுது. லாஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக போயிட்டேன். எந்த சாமியும் ஒழுங்காக பார்க்கல. இந்த தடவை தான் வந்து ஒவ்வொரு முருகனையும் நிதானமாக பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கல்லுலேயும் ஒவ்வொரு சைடும் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு முருகர் சிலையுமே தனித்தனியாக அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தடவை தான் எல்லாத்தையும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் உத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி எங்கேயாவது சாப்பிட போகலான்னு பார்த்தப்ப இந்த இன்ஸ்டாவில் இந்த சுவை மிஸ் ரீல்ஸ் அதிகமாக வரும். எனக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். கடை ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இல்லைங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே. கடை சின்னதாக இருந்தாலும் அதோட ஆம்பியன்ஸ்லாம் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. வர வழியிலே மகத்து தூங்கிட்டான். சரி சாப்பிட்றப்ப எழுப்பிக்கலான்னு அப்படியே படுக்க வச்சுட்டேன் நானே. டேஸ்ட்டை நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது. சைவம் அசைவம் ரெண்டுமே இருந்தது. அப்போ தான் நினச்சேன் இந்த ஹோட்டலோட லுக்கை வச்சு டேஸ்ட்டை எடை போடக்கூடாதுன்னு. வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஈரோட்டில் எப்படா இந்த கடை இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தது எனக்கு. மகத்துக்கு அப்படியே தூக்கத்துலேயே கொஞ்சம் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டேன். அப்படியே தூங்கிட்டே இருந்தான், எந்திரிக்கவே இல்லை. சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அடுத்து டெக்ஸ் வேலி போகலாம், அங்கே ஏதோ ஷோ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலேயே நினச்சேன் என்னடா இன்னும் மழை வரல, என் புருஷன் அதிசயமாக லீவெல்லாம் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறானேன்னு பார்த்தேன். ஆனால் நான் கரெக்டாக மழை வந்துருச்சு. டெக்ஸ் வேலி போகிற வழியில் அப்படியே ஒரு காஃபி கடையில் நின்றுட்டோம். அவ்வளோ மழை அடித்து ஊற்றுது. அது என் புருஷனால தான் இருக்கும். ஏதோ சும்மா சம்மருக்கு எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க, சும்மா சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ வச்சுருக்குறாங்க. அங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே வெளியிலேயே போர்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. சும்மா எக்ஸிபிஷன் மாதிரி தான் நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை. இது ஏதோ புதுசாக இந்த தடவை ஏதோ போட்டிருக்காங்க. சரி அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போயிட்டோம். கரெக்டாக உள்ளே வந்ததுமே மகத்து முழிச்சிட்டான். டைமிங்க்கு முழிக்கிறான்டான்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. சரி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்தான், இவனும் டயர்டாகாமல் உள்ளே என்ஜாய் பண்ணுவான்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் மகத்து பார்த்து எக்ஸைட் ஆகிறானோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட் ஆவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் தான் பார்க்க வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போனதுமே அவத்தார் மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. அந்த லைட்னிங்காக இல்லை என்னன்னு தெரில, நம்ம மூஞ்சியுமே பார்க்க அதே கலரில் இருந்தது. திடீர்னு உள்ளே இருட்டில் பார்த்தா நம்ம மூஞ்சியே அவத்தார் மாதிரி தான் தெரியுது.
ஒரு ஆர்வத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் தொட்டு அதெல்லாம் ஆட்டி அந்த ஃப்ளூரசன் பொடியெல்லாம் மகத்து மேலே விழுந்துருச்சு. நாங்களும் எவ்வளோ தேய்ச்சி பார்த்தோம், அது போகவே இல்லை. அதுவும் நல்லா தான் இருந்தது. திடீர்னு பார்க்க அப்படியே அவதார் ஃபீல் வந்தது அவனை பார்க்க. சும்மா நார்மலாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா செம்மையாக இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருந்தது எஃபெக்ட் எல்லாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு அந்த லைட்னிங்கு அந்த செட்டப்லாம் அந்த பூவெல்லாம் அந்த படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே தரையுமே அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த குழந்தைங்க எக்ஸைட் ஆகிற மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றையும் அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு. ஒரு 2 அவதார் பொம்மை வச்சுருந்தாங்க. ஆனால் அதை பார்க்கவே நான் அவ்வளோ பயந்தேன். உண்மையிலே அவதார் இருந்தால் நம்மளை விட இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கும் போல். அது தலை திரும்புறதெல்லாம் பார்க்க பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கிட்ட போய் தொட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது. இந்த பொம்மை தலையாடுறதெல்லாம் பார்த்துட்டு மகத்து பயந்துட்டான். சரின்னு அவனை கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அவ்வளோ லைட் இருந்தனால எப்படியோ அவன் அழுகாமல் அப்படியே சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்பாடா ஒரு வழியாக அவன் அழுகையை நிறுத்தியாச்சு அப்படின்னு நேராக உள்ளே போனால் அந்த பக்கம் ஜுராசிக் பார்க் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதுமே பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். வெளியே கூட்டிகிட்டு போன்னு. ஏன்னா அங்கே இருக்க பொம்மையெல்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தது. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டான் இவன். ஜுராசிக் படம் எப்போ கடைசியாக டிவியில் பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பொம்மைன்னு புரியுது. ஆனால் அது கிட்ட போய் அதெல்லாம் தொட்டு பார்க்கணுன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. அது ஏன்னே தெரில, என்ன சைக்காலஜினே புரியல. அது கிட்டவே என்னால் போக முடியல. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே வந்த நிறைய பேரும் பயந்துட்டு இப்படி தான் தொடாமலே இருந்தாங்க. பயப்படாமல் எல்லா பொம்மையும் தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன தான் தொட்டு பார்த்தாலும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஒரு 2 செகண்டுக்கு மேலே அதெல்லாம் தொட்டு பார்க்கல, ஓடி வந்துட்டேன் நானே. இதுக்குள்ளே போனதுமே அந்த படம் பார்க்குற ஃபீல் வந்துருச்சு. ஏதோ அந்த ஜுராசிக் பார்க்குள்ளே நம்மளே போன மாதிரி நம்மளை சுற்றி அத்தனை டைனோசர் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வச்சுருந்தாங்க. நல்லா சுற்றிட்டு நேராக பார்த்தா அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு முட்டைக்குள்ளேருந்து வெளியே வந்த குட்டி டைனோசர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் அதை தொடவும் பயமாக இருந்தது. அதுதான் எனக்கு என்னன்னே தெரியல. சரின்னு அதுக்கடுத்து வெளியே வந்தால் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மகத்துக்கு இது மட்டும்தான் பிடிச்சிருந்தது. இதை மட்டும்தான் தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தான். இங்கே என்னடா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ரோபோட் வச்சுருக்குறாங்க. திடீர்னு அது கிட்ட வரும். நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்படியே நாய்க்குட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அது நம்ம ஓட ஓட அப்படியே நம்ம பின்னாடியும் ஓடி வருது. சூப்பராக விளையாடுச்சு நம்ம கூட. மகத்து இதை பார்த்ததையுமே பயந்து அழுது வெளியில் ஓடிட்டான். ஃபஸ்ட்டு இது பார்க்க எனக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜாலியாக இருந்தது. சரி தூரமாக நின்று பார்த்தா அழுகாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூரமாக நின்று காமிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் கிட்ட வரவுமே மறுபடியும் பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அதை தொட்டெல்லாம் பார்க்க விட்டாங்க. ஆனால் இவன் தொடாமல் பயந்துக்கிட்டே இருந்தான். எங்கடா அதை காணோன்னு போய் தேடி பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியே படுத்திருந்தது. ரெஸ்ட் எடுக்குதாம்மா. அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு வரவும் நானே பயந்துட்டேன். அப்படியே சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்தேன் அது கூட. எனக்கே ஒரு மாதிரி நானே குழந்தையா மாறின மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நான் விளையாடுறத பார்த்துட்டு மகத்து பயம் போய் என் கூட வந்துட்டான். அவனை தூக்கிட்டு நானும் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தோம். மகத்தை என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கும் செம்ம குஷியாயிடுச்சு. மறுபடியும் அது கூட சுற்றி சுற்றி நானே விளையாடிட்டு இருந்தேன். அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் இது கூட விளையாடினாங்களான்னு தெரில. ஆனால் அங்கே வந்த பெரியவங்க எல்லாருமே இந்த கூட விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ரோபோட் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே இருந்த எக்ஸிபிஷன்லேயே இந்த ரோபோட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் இது கூடயே விளையாடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கேயே இருந்திருப்பேன் நான். இது கூடயே சுற்றி சுற்றி விளையாடி ஓடிக்கிட்டே இருந்தேன். இது கூட விளையாடுறப்பல எனக்கு இந்த கால் வலி தெரில, டயர்ட்னஸ்லாம் தெரில. இது என்னன்னே தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்டு நான் பாட்டுக்கு சுற்றி சுற்றி இது கூடயே விளையாடிட்டு இருந்தேன். நீங்களும் டெக்ஸ் வேலி போனால் இந்த எக்ஸிபிஷனில் இருக்க இந்த ரோபோட்டை போய் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேருந்து அதை வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடலாம் போல் ஆயிடுச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறமும் நான் மட்டும் விளையாடிக்கிட்டே இருந்தேன் அது கூட. ஒரு வழியாக ரொம்ப டயர்டாகி அந்த ரோபோட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு நானும் மகத்தும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து போகவே எனக்கு சோகமாக தான் இருந்தது. மறுபடியும் போய் விளையாடிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மனசு வந்து சரி போகலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி இப்போ தான் பயம் இல்லையே, இந்த ஜுராசிக் பார்க்கில் இவனை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டான் இவன். அதுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டான். திரும்பி பார்த்தா இங்கே இன்னொரு ரோபோட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்க அப்படியே மனுஷன் மாதிரியே இருந்தது. திரும்ப அங்கேயே நின்னாச்சு. இது என்னடா புதுசாக இருக்குது, இது என்னடா பண்ண போகுதுன்னு ஒரே ஆர்வம் எனக்கு. அது சும்மா நின்று கை மட்டும்தான் கொடுத்தது. ஆனால் அதுக்கே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா ரோபோட்டெல்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன். அது எதுவுமே பண்ணாதனால மகத்துக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அவன் பாட்டுக்கு இறங்கி நடந்து போயிட்டான். நானும் மணியும் தான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அது கூடவே நின்றுட்டு இருந்தோம். இந்த மகத் பாட்டுக்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா, நான் வெளியே போகிறேன், எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான்.
சரி இவன் போனா என்ன, நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம்னு அது கூடவே நின்று பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு மேலே இந்த மணிக்கு ரொம்ப ஆர்வம். அதவே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அது மிஷின் தான், அது ரோபோ தான், அது எல்லாமே மனசுக்கு புரியுது. இருந்தாலும் அது ஒரு மனுஷன் மாதிரியே இருக்குது. நாங்களும் கை காலுன்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி போவோம், மற்ற எல்லாரும் பார்க்கட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் மட்டுமே அங்கே நின்றுட்டு இருந்தோம். சரி கடைசியாக ஒரு தடவை கை கொடுத்துட்டு வரலான்னு கை கொடுத்துட்டு இருந்தோம் 2 பேரும். அதுக்கடுத்து 3D ஷோக்கு போயிருந்தோம். இந்த 3D ஷோ எதில் பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரே எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. இது எப்படிடா நம்ம அதுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அங்கேயே நின்று அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது தான் என் வேலை. ஆனால் இது சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஸ்க்ரீன் கிட்டக்க போய் நின்றுக்கிட்டேன். அதுவும் ஃபுல் ஸ்க்ரீன் 360 டிகிரிக்கு ஸ்க்ரீன் இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதவே எப்படி அது அப்படியே அதுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அங்கே இருந்த எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டில் ஊன்னு கத்திக்கிட்டே இருந்தோம். அது மேலேயும் கீழேயும் போகிறத பார்த்துட்டு. அதில் கொஞ்சம் இந்த மகத்து பையன் கொஞ்சம் பயந்துட்டான், எல்லாரும் கத்தவும் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் திரும்ப அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் நின்றுட்டு இருந்தோம். அங்கே இருந்த எல்லாரும் எங்களுக்கு மேலே எக்ஸைட் ஆகி அவங்க பாட்டுக்கு ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஷோ பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் வெளியில் வந்து லைனில் நின்று மறுபடியும் அடுத்த ஷோக்கு போயிட்டேன். ஏன்னா இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த 3D ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருந்தது. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நானே அதுக்குள்ளே போய் பறக்கிற மாதிரியே இருந்தது. அப்படியே வெளியே வந்து அந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வந்து வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இங்கே வேணாம் வேணான்னு சொன்னாலும் இங்கே வாங்க வச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க அப்படின்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வைக்கும்போது அப்படியே சூப்பராக இருந்தது. இருந்தாலும் வேண்டான்ட்டு வந்துட்டோம் நாங்கள். இந்த வெளியில் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் கடையெல்லாம் ரோட்டில் நிறைய பார்ப்பேன். ஆனால் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினப்பேன். ஆனால் எப்பயுமே ட்ரை பண்ணதே இல்லை. இங்கே இந்த பெர்ஃப்யூம் கடையை பார்த்தோன்னே இங்கே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் மூளையை போட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா பெர்ஃப்யூமையும் ட்ரை பண்ணி கடைசியாக ஒன்று கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் எனக்கு பிடிச்சதா. இதெல்லாம் சின்ன விஷயந்தான். ஆனால் ரொம்ப நாளாக இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் நடக்கிறப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்தது. எப்படியோ நினச்சது ஒன்று வாங்கிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி என்ன இவ ஆராய்ச்சி பண்ணி வாங்கினான்னு இவனும் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்பாடா நல்லா இருக்குது அப்படின்னு அப்ரூவ் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் இங்கே வந்தால் புக் ஷாப் இருந்தது. இங்கே ஒரு புக் ஷாப் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா இன்ஸ்டாவில் இருக்க ட்ரெண்டிங் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதுவும் பாதி ரேட்டுக்கு தான் இருந்தது. இதுவும் இந்த புக்கெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஆடில், இன்ஸ்டாகிராம் ஆடில் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எல்லா புக்ஸுமே இங்கே இருந்தது. ரீசெண்டாக கொஞ்சம் புக்கு படிக்க ஆரம்பித்ததுனால இந்த புக் ஷாப்பை பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. இங்கேயே ரொம்ப நேரம் யோசித்து என்ன புக்கு வாங்கலான்னு தேடுன்னு தேடிட்டு அப்புறம் கடைசியாக ஒரு 2-3 புக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். புக்கு செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பினா இந்த பையனை காணோம். எங்கடான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க ஸ்நாக்ஸ் கடையில் போய் கடல மிட்டாய் எடுத்துட்டான். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்ட்டு வந்துட்டான் இவன். புக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டேன். இது நல்ல புக்கு தான் எடுத்துருமா இல்லை வேறு ஏதாவது ஒரு புக்கை விட்டுட்டோமான்னு மறுபடியும் எல்லா புக்கையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புக்கை பார்த்தோன்னே மணி என்னடி புக்கு இதுன்னு நான் கேட்டான். நானும் ஒரு க்யூரியாசிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். இது என்னடா புக்கு கவரே இப்படி இருக்குது, சரி என்ன இருக்கும் உள்ளே அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டிலே இந்த புக்கை வாங்கியிருக்கேன். இது என்னடா புக்கு இது, ஹவு டு கில் யுவர் ஃபேமிலின்னு இருக்குது புக்கு கவர்லேயே. அப்படி என்ன தான் இருக்குது இந்த புக்கில்னு ரொம்ப க்யூரியாசிட்டி. அதுவும் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய தடவை இந்த ரீல்ஸில் இந்த புக்கை பார்த்துருக்கேன். இந்த புக் ஷாப்பில் இந்த புக்கை பார்த்ததுமே இதை வாங்கிட்டு போய் படித்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே வெளியில் வந்தால் இங்கே ஸ்கை டைனிங் இருந்தது. இந்த ரீல்ஸில் பார்த்தேன், ஆனால் இங்கே இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. வெளியில் போர்டையும் நான் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டேன். இங்கே பார்த்ததுமே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த ராட்டினெல்லாம் பார்த்துட்டு மகத்தை ஆசைப்பட்டு இதில் போவேன்னு ஒரே அழுக. சரின்னு ஏற்றி விட்டேன். இது வரைக்கும் தனியாலாம் ஏற்றி விட்டதே இல்லை, இந்த தான் ஃபஸ்ட் டைமு. சரி அழுகாமல் ஒரு 2 ரவுண்டு போனான். சரி பிள்ளை சூப்பராக போதேன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அதுக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிட்டான். பாதியிலே நிப்பாட்டி அவனை இறக்கி விட்டுட்டோம். இது பார்த்ததும் ஆர்வமாக தான் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் மேலே உட்கார வச்சுருப்பாங்க, திரும்ப இறக்கிடுவாங்களாம். இந்த மகத்தை வச்சுக்கிட்டு எப்படா போகிறதுன்னு ஒரு யோசனை. சரி போய் பார்க்கலான்னா இவன் மேலே கூட்டிகிட்டு போய் அழுதுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு அதில் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பையன் நேராக இந்த தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குஷியாகி அங்கே போயிட்டான். இதுலேயும் இறக்கி விடுனால தான். இதில் இறக்குனா எப்படியும் அவன் ஓட்ட மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அதனால் இதில் இறக்கவே இல்லை. அவனை வெளியவே நிற்க வச்சு அப்படியே விளையாடி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உள்ளே எல்லாத்தையும் கை காட்டிட்டு உள்ளே போகிறேன்ட்டே இருந்தான். மற்ற குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டே குஷியாகி இவனும் இங்கே நின்று குதிச்சிட்டு இருந்தான். சரி இப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்துட்டோம். அவனுக்கு மற்ற குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போதே அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இறங்குறேன்னு கேட்கவே இல்லை, அங்கேயே நின்று விளையாடிட்டு இருந்தான். இவனை வச்சுக்கிட்டு எந்த ராட்டினத்துக்கும் போக முடியாதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஸ்கை டைனிங் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதை பார்த்தோன்னே என்னால் பொறுக்கவே முடியல. என்னடா அது இவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் போக முடியாமல் ஆகிப்போச்சுன்னு ஒரே வருத்தமாக இருந்தது. சரி எப்படியாவது நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த தடவை என்ன நானே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.
இந்த மகத் இந்த தடவை எல்லா ராட்டினமும் பார்த்துட்டு கை காட்டி இதில் போகலாம் அதில் போகலான்னு விட்டுட்டே இருந்தான். ஆனால் அவன் ஏறினதும் அழுதுருவான். அதனால நாங்கள் எதுலேயுமே கூட்டிகிட்டு போகல. மற்ற குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். எனக்கு இந்த ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இது பேர் என்னன்னுலாம் தெரியாது. ஆனால் இது எந்த எக்ஸிபிஷனுக்கு இல்லை எந்த கோயில் திருவிழாவில் பார்த்தாலும் வாங்கிட்டு போய் டிவி மேலே வச்சுப்பேன். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதை இங்கே பார்த்தோன்னே எனக்கு என் பழைய ஞாபகம் வந்தது. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இந்த பால்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வாங்கிடுவேன். எந்த கடையில் பார்த்தாலும் இந்த பால்ஸும் அந்த இது பேரே என்னன்னு தெரில. இது பார்க்க அழகாக இருக்கும். அதை 2 மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போ பார்த்தாலும். எல்லாரும் ஏதாவது ஒன்று வாங்குறாங்கன்னு இவனும் இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கும் ஏதோ ஒன்று வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு ஒரு பிபி மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போல்லாம் இந்த விளையாட்டு ஜாமான் கடையெல்லாம் பார்த்தா அது வேணும் இது வேணும்னு போய் நின்றுக்கிறான். இனிமேல் எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரில இவனை. இந்த டெக்ஸ் வேலிலேயே ஒரு 2 மணி நேரம் சுற்றிருப்போம். ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் கடைசியில் செம்ம டயர்டாயிட்டேன் நான். இன்றைக்கி நல்லா ஊர் சுற்றிட்டு செம்ம டயர்டாயிட்டேன் ஈவினிங்கே. இந்த டேவே எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.